ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாரி. அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையா தானே சார் பாடுவாங்க. ரொம்ப இது அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு, கர்நாடிக் வித்வான்கள்லாம் இத பார்த்து வந்து டென்ஷனா? தலைவலியில என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாவணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்ன உடனே, சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனையா? இசைக்கு ஒரு சோதனை. மண்டை வெடிச்சு சாவணும். உண்மையிலேதான். இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவெறியில வந்து என்ன வந்து கொன்றுணும். கர்நாடிக் படிச்சவன் கார் ஏத்தி கொல்லணும். இந்த மாதிரி வெறி பட இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய் சினிமால கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்கல்ல, அதை விட டைமிங் என்னன்னா, நானும் அவர் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக் கதை தந்து விஷால் என்ட்ரி. சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டோம். ரெண்டு பேர் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ, அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த சாங் வீடியோலயே வரும், ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபனா இவரே சாய்க்கு ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு.